ஹாய், வெல்கம் டு யுவர் ஷெட் சேனல். வாங்க, ஈஸியான சுவையான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து கிளறி வச்சுக்கோங்க. 2 பல்லாரி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்து பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி 3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கறி மசால் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. 10 முந்திரியை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்தூரி மேகி இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் பன்னீரை போட்டு 2 நிமிஷம் நல்லா பொரிச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேணாம். எண்ணெயிலேருந்து தனியாக எண்ணெய் இல்லாமல் பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். மீதி எண்ணெயில் அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் வச்சுருந்த கஸ்தூரி மேகி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மசால் பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு முந்திரி பொடியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரம் ஒரு சின்ன வெள்ளை துண்டை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம். இந்தளவே போதுமானது தாங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் கிரேவி ஈஸியாக டக்குன்னு செஞ்சாச்சு. பாருங்கள், 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும். 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். நல்லா கிரேவி நல்லா இருக்குங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள்.